இது சிம்பிளி டிவைன் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ. 1875 ஆண்டு ஒரு வாலிபன் கொல்கத்தாலேந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. ரெண்டு பக்கமும் பசுமையான வயல்கள், மலைகள், ஆறுகள், அருவிகள். இந்த இயற்கை எழில்ல மயங்கி போற அந்த வாலிபன் ஒரு அழகான கவிதைய அந்த க்ஷணமே எழுதி தன்கிட்டயே பத்திரமா வச்சுக்கிறாரு. 6 வருடங்கள் கழிச்சு அந்த இளைஞன் புரட்சிய மையமாக வச்சு ஆனந்தமத்துன்னு ஒரு நாவல் எழுதுறாரு. அந்த நாவல்ல தான் ஏற்கனவே ரயில்ல போகும்போது எழுதின அந்த பாட்டை ஒரு பகுதியாக வைக்கிறாரு. இந்திய விடுதலை போராட்டத்துக்கு வித்திட போற ஒரு எழுச்சி மிகு மந்திர வாசகத்தை எழுதினோன்னு அப்ப அந்த இளைஞன் உணரவில்லை. அந்த வாசகம் வந்தே மாதரம். அந்த இளைஞன் தான் நம்முடைய தேசிய பாடலை எழுதிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. வந்தே மாதரத்துக்கு தேஷ் ராகத்துல இசை வடிவம் கொடுத்தவர் ரவீந்திரநாத டாகோர். வந்தே மாதரம் இந்திய நாடு முழுவதும் ஏற்படுத்திய தாக்கத்தால ஆங்கிலேய அரசால தடை செய்யப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகுதான் அந்த தடை நீக்கப்பட்டது. தேசிய கீதத்துக்கு இருக்கிற எந்த கட்டுப்பாடுகளும் வந்தே மாதரத்துக்கு கிடையாது. ரம்யமான இந்த பாடலை நாம எப்ப வேணும்னாலும் கேட்கலாம், பாடலாம். வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.